குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இது வரைக்கும் இதை ரிவ்யூ பண்ணல. ஏன்னா நம்ம அஜித்தை பற்றி சமூக வலைதளங்களில் நெகட்டிவாக பேசுகிற கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அவங்க வட்டமேசை மாநாடு போட்டு பேசுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி நெகட்டிவாக ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ போடலான்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். நல்ல வேளை இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி பெருசாக யாருமே நெகட்டிவ் கமெண்ட் சொல்லல. மேக்ஸிமம் அதிகமாக அஜித் வந்து ரசிகர்களை மதிக்கலை, ரசிகர்களுக்காக மெனக்கடலை அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அவரு கூட இந்த வாட்டி நெகட்டிவான கமெண்ட் சொல்லாமல் பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஏன்னா அடித்தவன் மறக்கலாம், அடி வாங்கினவன் மறப்பானா அப்படிங்கிற ஒரு டயலாக் மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டு அவர் வாங்காத அடி இல்லை, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வரைக்கும் அவருக்கு அடித்தாங்க தலை ரசிகர்கள். அதை ரசிகர்கள் ஒருவேளை செஞ்சுக்கிட்டு மறந்தா கூட அடி வாங்கினவன் மறக்க மாட்டான். அதனால் அவர் இந்த தடவை இந்த போஸ்டர் கூட பாசிட்டிவான கமெண்ட் தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடுற படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அஜித் அவர்கள் வந்து எப்பெல்லாம் நெகட்டிவ் சைடில், அதாவது ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்கிறாரோ அந்த படம் எல்லாம் பிளாக் பஸ்டர் படங்கள் தான். சொல்லப்போனால் மங்காத்தா, வாலி, இன்னும் 2-3 படங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு வில்லன் ஆக்டிங் வந்தாச்சுன்னாங்க அஜித் அப்படியே தன்னோட என்ன கேரக்டரை மாற்றிப்பார். அந்த ஒரு வில்லன் கேரக்டரில் என்னெல்லாம் வில்லத்தனை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார். பில்லாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அஜித் வரும்போதெல்லாம் அது அப்படியே நமக்கே ஒரு புல்லரிக்கும், அந்த மாதிரிப்பட்ட சீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லியும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடுற படமாக தான் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து அந்த ஒரு விரல் அந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் சொன்னாங்க. இப்போ கதைக்கு அது தேவை இருந்து கதைக்காக அதை நடித்தாலும் ஒருவேளை இது ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் இருந்தாலும் படத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களும் கமெண்ட்களும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஒரு விரல் காட்சியை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அஜித் அவர்களுக்கு வந்து எப்படி ஆண் ரசிகர்கள் இருக்காரோ அதே மாதிரி குடும்ப ரசிகர்களும் இருக்காங்க, பெண் ரசிகர்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் லுக்கில் ஒரு கெட்ட அஜித் எந்த அளவு கெட்டவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட் லுக்கில் இந்த ஒரு விரலை காமிச்சிருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து. இந்த படத்தில் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அஜித் அவர்களுக்கு தெரியும் மக்கள் எதை விரும்புவாங்க, மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல கருத்துக்களை சொல்லணும், இல்லைனா கெட்ட கருத்துக்கள் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால் இந்த காட்சி வந்து படத்தில் இருக்காது அப்படின்னு நம்பலாம். தேங்க்யூ.